விஏ பிஸ்னஸ் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். நம்ம ஒவ்வொரு மாதத்திலையும் மாதத்தை இரண்டாக பிரித்து கொண்டு அந்த பகுதியில் எப்பெல்லாம் நல்ல நேரம் வருது, காசு பணம் வரும், எப்பெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறத பற்றியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். வியாபார ஓனர்கள் உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு அன்றாடம் எனக்கு ஃபோன் கால் வருது. ரொம்ப நன்றி உங்களுடைய ஆதரவுக்கு. இப்போ இந்த பகுதியில் மார்ச் 16, 2025 முதல் மார்ச் 31, 2025 வரைக்குமான காலகட்டத்தில் வியாபாரிகளான உங்களுக்கு எப்போதெல்லாம் பண வருவாய்க்கான வாய்ப்புகள், எப்போதெல்லாம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், எப்போது பிரயாணத்தால் உங்களுக்கு அனுகூலங்கள், தெய்வ பலத்தால் அனுகூலங்கள், இதை பற்றியெல்லாம் நான் விலாவரியாக சொல்ல போகிறேன். ஒவ்வொரு பிறந்த தேதியுமே ஒரு தன்மையோடு இருக்கக்கூடியது, ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸோடு இருக்கக்கூடியது. இப்போ நம்ம இந்த மார்ச் மாதத்துக்கு 16 31 வரைக்குமான இந்த ஒரு நற்பலன்களை நான் கொடுக்கும்போதே ஒவ்வொருவருடைய பிறந்த தேதிக்குரிய அந்த வியாபாரத்திற்குரிய குணாதிசயங்களை பற்றியும் நான் சொல்வதாக இருக்கேன். அதையும் பார்த்து உங்களுக்கு பொருத்தி கொள்ளுங்கள். ஏன்னா இந்த 1ஆம் எண் 10ஆம், அதாவது 1ஆம் எண் வரிசைக்காரர்கள்னாலே 1, 10, 19, 28 தேதிகள் பிறந்த அனைவரையுமே குறிக்கும். 2ஆம் வரிசைக்காரர்கள்னு சொன்னால 2, 11, 20, 29 தேதிகளில் பிறந்தவர்களே குறிக்கும். இதே போல தான் தேதி வரிசையின்படி 3, 4, 5, 6, 7, 8, 9 இது எல்லாமே ஒவ்வொரு கிரகத்தை குறிக்கக்கூடியது. அந்த கிரகத்தினுடைய வெளிப்பாடு தான் உங்களுடைய குணநலன்களாகவும் உங்கள் வியாபாரத்தில் பிரதிபலிக்கும். அதை பற்றி எல்லாமும் நான் இந்த பகுதியில் சொல்வதாக இருக்கேன். பார்த்து பயன்பெறுங்கள். இந்த பகுதியோடைய இறுதி பகுதியில் உங்களுக்கான இலவச பொது பலன்கள், அதாவது உங்கள் வியாபார பெயர் உங்களுக்கு பொருந்திருக்காங்கிறத பற்றின தகவல்களை நான் இலவச பொது பலன்களாக தரப்போகிறேன். அதையும் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். இப்போ பகுதிக்குள்ளார போகிறோம். சந்திரனுக்குரிய 2, 11, 20, 29 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு மார்ச் 16, 2025 முதல் 31 மார்ச் 2025 வரைக்குமான காலகட்டம் எப்படி இருக்க போகுது வியாபார ரீதியாக அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சில மணி ரொட்டேஷன் அப்படிங்கிறது, கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிறது இருக்கவே போகுது. ஆனால் அது ஒரு சில குறிப்பிட்ட தேதிகளில் மிக அபரிதமாக இருக்கும். அது என்னென்ன தேதிகள்னால் 20ஆம் தேதி, 30ஆம் தேதி, 29ஆம் தேதி இந்த தேதிகளில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு வகையில் பணம் எதிர்பார்த்தீங்கன்னா அது உங்கள் கைக்கு சேரும். அதே போல் உங்களுக்கான ஒரு நல்ல நாளாக ஒரு இனாகரல் பண்ணுறீங்க, புதிதாக ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறீங்க, இதுக்கான நல்ல நாட்களாக நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டியது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், நான் சொன்ன இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் 25 மார்ச் 2025 உங்களுக்கு சிறப்பான நாளாகவே அமையும். அதற்கு அடுத்தபடியாக 22 மார்ச் 2025 ஒரு இடத்தில் இருந்து மற்றொரு இடத்துக்கு பிரயாணம் செய்து போய் ஒரு விஷயத்தை சாதிக்கக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமையுது. ஒரு ட்ராவல் பண்ணி ஒரு ப்ராப்பர்ட்டியை இன்வெஸ்ட் பண்ணுறது, அதன் மூலமாக ஃபண்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணி பிஸ்னஸ்க்கு கொண்டு வர்றது, இது எல்லாமே ஒரு ட்ராவல் மூலமாக அச்சீவ் பண்ண போகிறீங்கன்னா அந்த ட்ராவலை 22ஆம் தேதி நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அல்லது உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் கொடுத்த ஹெட் ஆஃபீஸ்க்கு நீங்கள் போகிறீங்க, அங்கே உள்ள சிஇஓ மீட் பண்ணுறீங்க. நிறைய பேர் ஃப்ரான்ச்சைஸிலாம் எடுத்திருப்பாங்க. ஸோ அவங்க தன்னுடைய ஃப்ரான்ச்சைஸரை போய் பார்க்குறதுக்கான ஒரு நாளாக இந்த 22 நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். அது உங்களுக்கு அனுகூலமாகவே அமையும். சரி, இதெல்லாம் சரி. ஒரு கட்டத்தில் ஒரு சில நாட்கள் மட்டும் எனக்கு ஏன் நல்லது நடக்க மாட்டேங்குது, நான் எவ்வளோ முயற்சி பண்ணாலுமே நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நாள் இயல்பாகவே உங்களுக்கு ஒத்து வராத நாளாக இருக்கும், நல்லது பண்ணாத நாளாக இருக்கும். அந்த நாளில் நீங்கள் உங்களுடைய முயற்சியை கொஞ்சம் மட்டுப்படுத்தி வைத்துக்கொள்வது நல்லது. இன்னும் சொல்லப்போனால் எந்த ஒரு விஷயத்துலையுமே அடி எடுத்து வைக்காமல் இருப்பது ரொம்ப நல்லது. அது மாதிரியான நாட்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 26ஆம் தேதி தயவு செய்து எந்த ஒரு முயற்சியும் எடுக்க வேண்டாம். 26 மார்ச் 2025 அதில் நான் மீறி தான் செய்வேன் அப்படின்னீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட்டாகவே நீங்கள் பண்ணி பாருங்கள். நிறைய ட்ரபிள்ஸ் அல்லது நிறைய செட்பேக்ஸ் இது எல்லாத்தையும் தாண்டி தான் நீங்கள் அச்சீவ் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகும். அதற்கு அடுத்தபடியாக 17
மார்ச் 2025. இப்போ நீங்கள் இப்போ கூட கேலண்டரில் போய் பார்க்கலாம். அன்றைய தினம் முகூர்த்த நாள்னு போட்டு வச்சுருப்பாங்க. சார், ஒரு முகூர்த்த நாளாக வருது, அந்த தேதியில் போய் நான் ஒரு விஷயத்தை செய்யக்கூடாதான்னா அது உங்களுக்கு பொருந்தாது. 17ங்கிறது என்னதுங்க? சனி. உங்களுடைய கிரகத்தின் தன்மை என்ன? சந்திரன். சந்திரனுக்கும் சனிக்கும் எப்போதுமே ஆகாது. இன்னும் சொல்லப்போனால் சனி மற்றவங்களுக்கு 100% பிரச்சனைகள் கொடுத்தா, கடகத்துக்கு மட்டும், அதாவது சந்திர ராசிக்கு மட்டும் 110% பிரச்சனைகள் கொடுப்பார். அந்த அளவுக்கான ஒரு பகை அப்படிங்கிற ஒரு தன்மையில் இருக்கக்கூடிய அந்த தேதிகளில் போய் எந்த ஒரு முயற்சியும் முன்னெடுக்காதீங்க. அது உங்களை ரொம்ப சிரமப்படுத்தி தலையால் தண்ணி குடிக்க வச்சு கடைசியாக ஒன்றுமே ஆகாமல் போயிடும். அப்படி எதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை அச்சீவே பண்ண முடியாமல் அந்த நாளுக்கு போய் நம்ம கஷ்டப்படணும்? அதனால் இப்போ நான் சொன்ன தேதிகளை ஞாபகம் வச்சுக்கிட்டு உங்கள் முயற்சியை முன்னெடுங்க. நிச்சயம் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த இந்த பகுதியில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். எப்பெல்லாம் நீங்கள் பண வருவாயை எதிர்பார்க்கலாம், ஒரு புதிய விஷயத்தை துவங்கலாம், பிரயாணத்தினால் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய நாட்கள் என்ன, எந்த நாட்களை தவிர்க்கணும். இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த விஷயங்கள் இந்த மாதத்தின் இந்த 2 வாரங்களுக்கு மட்டுமானதாகவே இருந்தாலுமே கூட நீங்கள் அதை முறையாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய சக்ஸஸ் பாசிபிலிட்டிஸை நீங்கள் அதிகப்படுத்தி கொள்ள முடியும். அதனால் தயவு கூர்ந்து இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன அந்த இலவச பொதுக்குறிப்புக்கு வரேன். ஒவ்வொருவருடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் உங்களுடைய வியாபார பெயர் அப்படிங்கிறது ரொம்ப சரியாக அமையணும். அப்படி அமைந்தால்தான் அது உங்களுக்கு 100% வெற்றியை தரும். எவ்வளவோ பணங்காசை உங்களுடைய முதலீடாக போட்டு நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கும்போது எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க லைஃப்பில். அப்போ இந்த வியாபார பெயருமே சரியாக அமைத்து கொள்வதில் எந்த சிரமமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கக்கூடிய இடத்துல நம்ம இந்த பெயரையும் ஸ்ட்ராங்காக அமைச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வியாபாரம்ங்கிறது செழித்து ஓங்கும், வெற்றியை தரும். இப்போ ப்ரெசண்ட்டாக உங்களுக்கு ரன் ஆகிட்டு இருக்கிற வியாபாரம், உங்களுக்கு வியாபார பெயர் உங்களுக்கு பொருந்திருக்கா இல்லையாங்கிறது தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய வியாபார பெயர், இது 2த்தையும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அது பொருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற தகவல்கள் வரைக்கும் மாத்திரம் உங்களுக்கு நான் பொது பலன்களாக, இலவச பொது பலன்களாக அனுப்பி வைக்கிறேன். அப்படி பொருந்தலைன்னா என்ன செய்யணுங்கிறதையுமே அதில் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். நீங்கள் அது என்னுடைய கன்சல்டேஷன் ப்ராசஸ்குள்ளார வரும். ஏற்கனவே பொருந்தி இருக்குன்னா அதையுமே நான் வெளிப்படையாக சொல்லிவிடுவேன். இது ஏற்கனவே நல்லா இருக்குது, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படிங்கிறத சொல்லிவிடுவேன். மீண்டும் நாம் அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.